ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சொந்த சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எம்சிசி ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, நவம்பர் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் காப்பி கொண்டு போய் காலேஜில் வந்து சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே ரவுண்ட் அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா இதில் பிடிஎஸ்க்கான சீட்ஸ் வேகன்சியை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே ரவுண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் 620 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 628 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கும் அண்ட் பிடிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 628 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் அலாட் ஆயிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆயிருச்சு. பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 சீட்ஸ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகல. சரிங்களா, இந்த 208 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 24 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வேகன்சி ஆகல. அது என்ன 24 சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்ஸ் வேகன்சி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிஎஸ்க்கான கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 சீட்ஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சீட் வேகன்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 38 சீட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100% சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருச்சு. சரிங்களா, கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல வந்து உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சி அலாட் ஆயிருச்சு. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 23 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருச்சு. மீதி இருக்க சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகல. மீதி எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சீட்ஸ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஸ்ல உங்களுக்கு மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டும் ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிலையும் அந்த ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ்க்கு 31 சீட்ஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸ் வேகன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் வேகன்சி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேகன்சி கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா சீட்ஸ் இருக்கனால உங்களுக்கு சீட்ஸ் வேகன்சி கண்டிப்பாக இருந்ததுன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எம்பிபிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 334 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ஆர்ஐல வந்து பார்த்தீங்கன்னா 24 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா, கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 334 சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஃபில் ஆயிடுச்சு. என்ஐடி சீட்ஸுமே உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐல 50 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 சீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஆகாத சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 சீட்ஸ் உங்களுக்கு அலர்ட் ஆகல. ஸோ இதுல 33 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து வரல. சரிங்களா, ஸோ இந்த சீட்ஸ் வேகன்சி எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கான சீட்ஸ் வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வேகன்சி வருமா அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி வருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா வேகன்சி சீட்ஸ் வேகன்சி லிஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு வந்து நீட் மார்க் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். சரிங்களா, ஸோ சீட்ஸ் வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு 106 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. ஸோ அலர்ட் ஆகாம 106 சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சீட்ஸ்ல வந்து நீங்க கலந்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.